இன்னைக்கு நம்முடைய அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக சொன்னார், இந்த தருணத்தில் நம்ம ஜெயிக்கலைன்னா அப்போ எந்த தருணத்தில் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு நிர்வாகத்திறனுடன் மேற்கு மண்டலத்தை கண்டிப்பாக நம்ம உள்ளபடியே சென்டம் வாங்கணும், இங்கே இருக்கிற அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக திறம்பட தேர்தல் பொறுப்பாளர்களை இன்னைக்கு நியமித்திருக்கிறார். அதில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் பணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நம்முடைய அண்ணன் KRN ராஜேஷ்குமார் அவர்களும் அதே போல நம்முடைய அண்ணன் மூர்த்தி அவர்களும் இன்னைக்கு பெற்றிருக்கிறார்கள். நம்ம கிழக்கு மாவட்டத்தை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும், எதுவும் சொல்ல தேவையில்லை. 2021க்கு முன்னாடி கிழக்கு மாவட்டத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 2021க்கு முன்னாடி நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலையும் நம்ம பெரிதாக வெற்றி ஒன்றும் பெற்றதில்லை. நாமக்கல் தொகுதியாக இருக்கட்டும், ராசிபுரம் தொகுதியாக இருக்கட்டும், சேந்தமங்கலம் தொகுதியாக இருக்கட்டும், அன்று பொறுப்பேற்ற தேர்தலுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் KRN ராஜேஷ்குமார் அவர்கள் மிக கடினமாக உழைத்து திறம்பட நிர்வகித்து இன்னைக்கு 2021ல் 3 தொகுதியிலையும் வெற்றி பெற செய்தார். மேற்கு மாவட்டத்தில் இங்கே சில பரம் பொருந்திய நபர்களாக சில பேர் இருந்தாலும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள் அவரால் முடிந்த அனைத்து உழைப்பையும் கொடுத்து இன்னைக்கு திருச்செங்கோடு தொகுதியை வெற்றி பெற செய்தார். 2 தொகுதிகளை மட்டும் நம்ம தவற விட்டுட்டோம், பரமத்தி வேலூர் தொகுதி அதே போல குமரபாளையம். இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழ்நிலையில் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் நம்முடைய கழக தலைவர்கள் நல்வாழ்த்துக்களுடன் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் நல்வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு மீண்டும் அந்த மாவட்ட கழக செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். நானும் நம்முடைய மாவட்ட செயலர் ராஜேஷ்குமார் அவர்களும் நம்முடைய KS மூர்த்தி அவர்களும் பொறுப்பேற்று தலைவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், உங்களை நான் எதுக்கு நியமிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்கிற நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரியே நம்ம அனைவரும் இணைந்து பணியாற்றி இந்த மேற்கு மாவட்ட 3 தொகுதியும் தலைவரின் கையில் வெற்றி காணிக்கையாக நம்ம அழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல் வீரராக நம்முடைய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க வந்தது உள்ளபடியே கூடுதல் பலம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி. அது சாதாரண வெற்றியா இருக்காது, அது உறுதி செய்யப்பட்ட வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு அவர் பொறுப்பேற்ற எல்லா தேர்தலையும், அது கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் 4 தொகுதியிலையும் வெற்றி. அவர் பொறுப்பேற்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும், வரலாறு காணாத வெற்றி. இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் அவர் பொறுப்பேற்று இன்னைக்கு உள்ளபடியே நாமக்கல் மாவட்டத்தை பொறுப்பேற்றிருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் வந்திருக்கு. இன்னைக்கு நாங்கள் மேடையில் ஏறி வந்தோன்னு ஒரு பையன் கையை இப்படி நீட்டி காமிச்சான், என்னன்னு நானும் பார்த்தா பச்சை குத்தி இருக்கிறான் செந்தில் பாலாஜி அப்படின்னு கையில். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை உள்ள பல்வேறு இளைஞர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல தருணம் கண்டிப்பாக ஏற்படாது. நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்,
இன்னைக்கு நம்முடைய ஆளுங்கட்சி அப்படிங்கிறதே நம்ம மறந்துடணும். அந்த மிதப்பு இருக்கக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, திமுகல இந்த நடந்து முடிஞ்ச இந்த 4 வருடங்கள்ல இதுவரைக்கும் காணாத ஒரு செம்மையான ஆட்சியை நம்ம பார்க்கவே முடியாது. இதை இந்த 10 வருஷத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, கடந்த அதிமுக ஒப்பிட்டு பார்த்து இந்த திமுக ஆட்சியில எத்தனை சாதனைகளை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார். எத்தனை திட்டங்கள், இதுவரைக்கும் வரலாறு காணாத சிறப்புமிக்க திட்டங்களை அனைத்து சமூக மக்களும் பெறணும். பெண் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் நலம் பெறணுங்கிறதுக்காக வரலாறு காணாத திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் பார்த்துதான் இன்னைக்கு மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினர் இப்படியே விட்டா திமுக கண்டிப்பாக அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேல பல்வேறு அவதூறுகளை வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படிலாம் நம்ம மேல அவதூறுகளை வீசலாம், எப்படி எப்படிலாம் அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மேல அவதூறை வீசி இந்த கூட்டணியை கெடுக்கலாம், கட்சிக்கு அவ பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு முயற்சிகளை அவங்க பண்றாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் சரி, நம்ம களத்தில் ஆற்ற பணி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த பல்வேறு திட்டங்கள், சாதனைகள், இதை நாள்தோறும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த சில மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பா நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மண்டல பொறுப்பாளரா நம்முடைய கழக தலைவர் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வழங்கியிருக்கிறார். நீங்கள் விரும்பிய மாவட்ட செயலராக நான் அந்த பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் மூர்த்தி அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சிலைக்கு மாலை போட்டு சொன்னேன், மறைந்த சூரியன் மீண்டும் உதிச்சிருக்குன்னு. இன்னைக்கு இந்த மறைந்த சூரியன் உதிச்சிருக்குன்னா இன்னும் பிரகாசமாக அது ஒளி கூட்ட அளவுக்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம பணியாற்றணும். இங்க இருக்கிற அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், நகரமன்ற செயலாளர்கள், அதே போல ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், அதே மாதிரி அனைத்து கழக நிர்வாகிகள், சார்பு நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, இது மாதிரி அனைத்து கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் எந்த மனமாச்சரியமும் இல்லாம நம்மளுக்கு ஒரே இலக்கு 2026 மேற்கு மாவட்டத்தில் 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றே ஆகணும். அதுல எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. நம்ம நினைப்போம், அங்க சொல்லுவோம், அங்க குமரபாளையத்தில் பலம் பொருந்தியவர் இருக்கிறாரு, நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம போட்டி போட முடியாது, அவங்க அப்படி இப்படி, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பரமத்தி வேறுல இப்படி 3 தொகுதியிலும் ஜெயிச்சே தீர்றோம், அது ஒண்ணுதான் நம்மளுக்கு இலக்கா இருக்கணும். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதி இல்லை, 6 தொகுதியில் என்னென்ன பணியை நம்முடைய மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி அவர்களும், நம்ம ராஜேஷ்குமார் அவர்களும், அதே போல நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் என்னென்ன பணி, அவங்க என்னென்ன வியூகத்தை அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி எப்படிலாம் பணி செஞ்சா அதை நம்ம வெற்றி பெறணுங்கிறத அவங்க நம்மளுக்கு வழி நடத்துவாங்க. அந்த வழி நடத்துறத எந்த அளவுக்கு சிறப்பா பண்றோங்கிறது தான் நம்மளோட எண்ணமா இருக்கணும், நம்மளோட சிந்தனையா இருக்கணும். அதை தவிர வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தொய்வு இருக்கக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அதுல அங்க பலமா இருக்கு, இங்க பலமா இருக்கு, அவர் இருக்கார், இவர் இருக்கார், அந்த கணக்கே கிடையாது. நம்ம 6 தொகுதியிலையும் அனைத்து உழைப்பையும் நம்ம தரணும், முழு மூச்சோட. இதை விட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர் தந்து விடவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் தந்துட்டு இருக்கிறார். ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள்லாம் தொடர்ந்து அந்த 2 சட்டமன்ற தேர்தல் இருந்து அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூட்டணி இருக்கு. பட்டியல் மக்கள், பாட்டாளி மக்கள், தோழர் தொழிலாளர்கள், மிகவும் பிற்படுத்த மற்றும் பக்க மக்கள் என்று ஒரு சிறப்பான கூட்டணி. இதுல சாதி பேதம் கிடையாது, மத பேதம் கிடையாது அப்படின்னு ஒரு சமத்துவ எண்ணத்தோட சமூக நீதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக நம்முடைய திமுக தலைவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை திமுக இங்க இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை திமுக வெற்றி பெறலாம் என்ன ஆகும் தமிழ்நாடு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள்லாம் என்னென்ன நடக்குது, அவங்க கைப்பற்றிய மாநிலங்கள், அவங்க கைப்பற்றிய கட்சிகள் எல்லாம் என்னென்ன நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க செய்தித்தாள பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா?
அங்கு உரிமைகள் இழந்து, தன்மானத்தை இழந்து, சமத்துவத்தை இழந்து நிற்கக்கூடிய மக்களாக தான் அங்க இருக்கிறாங்க. வெறும் பாசிசம் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பாஜக இங்க கால் ஊண்டவே கூடாது. அதுக்கு திமுகவின் தலைவர் அவளுடைய சிந்தனையை வலுப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தில் நம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். இந்த அளவுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலம் பொருந்திய தலைவர்கள் கொண்டிய நாமக்கல் மாவட்டமாக உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் சிறப்பான நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களும் KS மூர்த்தி அவர்களின் தலைமையில் நம் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த மனமாற்றமும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக ஒத்துழைக்க வேண்டும். அன்னைக்கு கூட நம்ம சொன்ன என்னதான் நம்ம கடமையை செஞ்சாலும் சரி, என்னதான் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் எவ்வளோ கடமையாக செய்தாலும் நம்மளுக்கு அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு அந்த முக்கியமான எது அப்படிங்கிறது ஒற்றுமை 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 தான். அந்த ஒற்றுமையை தவிர வேற எதுவும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒற்றுமையாக இருந்து அவர்கள் சொன்ன பணியை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டிப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த நம்முடைய அமைச்சர் KS மூர்த்தி அவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக